ஒரு கட்சி தலைவருக்கு அரசியல் தொடர்பான பல பணிச்சுமைகள் உண்டு. உட்கட்சி தொடர்பான பிரச்சனைகள், கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள், எதிர்கால செயல் திட்டங்கள், இன்னும் இந்த கட்சியை எப்படி வலிமைப்படுத்த வேண்டும் கருத்தியல் ரீதியாக, அமைப்பு ரீதியாக என்றெல்லாம் யோசிக்கவும் திட்டமிடவும், உடனிருக்கிற தோழர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும், நம்முடைய அரசியல் பகைவர்களை எதிர்கொள்ளவும், அவர்கள் தீட்டுகிற சதித்திட்டங்களை முறியடிக்கவும், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடவும், மக்களுடைய நலன்களுக்காக வாதாடவும் என்று எண்ணற்ற பல வேலைகள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் போதாது. ஒரு கட்சி தலைவராக இருப்பது என்பது சாதாரணமான ஒரு பணி அல்ல. வெளியில மேம்போக்காக பார்த்தால் அவருக்கு என்ன தலைவர், அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது, அவரை சுற்றி எப்போதும் 100 பேர் இருக்கிறார்கள், அவருக்கு புகழ் இருக்கிறது என்று மேலோட்டமாக நினைக்கக்கூடும். ஆனால் அது உண்மை இல்லை. அது பெரும் தொல்லை. ஓய்வெடுக்க முடியாது, தனிமையில் இருக்க முடியாது, உங்களைப் போல சராசரியான வாழ்க்கையை வாழ முடியாது, விரும்பும் நேரத்தில் தூங்க முடியாது, விரும்புகிற நேரம் வரையில் தூங்க முடியாது, விரும்பும் நேரத்தில் சாப்பிட முடியாது. எல்லாம் அவசர அவசரமாக குளிக்க வேண்டும், அவசர அவசரமாக துணியை மாற்ற வேண்டும், அவசர அவசரமாக ஓட வேண்டும், அவசர அவசரமாக சாப்பிட வேண்டும், வண்டியிலேயே சாப்பாடு, வண்டியிலேயே துணி மாற்றிக்கொள்வது, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் குறிப்பிட்ட நேரத்திற்கு போய் சேர வேண்டும் என்கிற பதற்றம். அங்கே பல பேர் காத்திருப்பார்கள், இங்கே பல பேர் காத்திருப்பார்கள், அவரை போய் சந்திக்க வேண்டும், இவரை போய் சந்திக்க வேண்டும். அந்த நேரம் தவறினால் அந்த காரியம் வீணாகி போய்விடும், தள்ளி போய்விடும், செயல்படுத்த முடியாமல் போய்விடும். இப்படி 24 மணி நேரமும் பதற்றத்திலேயே இருக்கிற ஒரு வேலைதான் தலைவர் பொறுப்பை ஏற்கிற வேலை. இதற்கிடையிலே கல்யாணம், காதுகுத்து, வீடு திறக்கிற விழா, சாவு, சடங்கு, மஞ்சள் நீராட்டு விழா, பெயர் சூட்டு விழா என்று நம்முடைய இயக்க தோழர்கள் எனக்கு என்ன வேலை இந்த நாளில் என்பதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் விரும்புகிற நாளில் அவர்கள் துண்டறிக்கை அச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்து கட்டாயம் வந்தே தீர வேண்டும், கட்டாயம் வந்தே தீர வேண்டும். 30 வருஷம் உன்னோட இருக்கிறேன், 25 வருஷம் உன்னோட இருக்கிறேன். இல்லப்பா, அங்க ஒரு ஊர்ல கேட்டிருக்காங்க, இங்க ஒரு அது எனக்கு தெரியாது, என் ஊருக்கு வந்துதான் தீரணும். இதெல்லாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னாலும் அவ்வளவு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். காலையில நான் 5:45 எழுந்தேன். நான் படுத்தது 2:30 மணி. எவ்வளவு நேரம் தூங்கியிருக்கேன்? 3 மணி நேரம். 7 மணிக்கு ஒருத்தரை போய் பார்க்கணும். அப்படி இருந்தும் லேட் ஆயிடுச்சு. 8 மணி. அதுக்குள்ளே அவர் கிளம்பி போயிட்டார். 7:30க்கு வர சொன்னாரு. நான் 8 மணிக்கு போறேன், அதுக்குள்ளே அவர் கிளம்பி போயிட்டார். அந்த காரியமே வீணா போச்சு. அதுக்கு பிறகு நான் மறுபடியும் வேலைச்சேரி வர்றது 1 மணி நேரம் ஆகி போச்சு. அங்கே வந்தால் அங்கே ஏகப்பட்ட பேர் வராதிங்கன்னு சொன்னால் கூட வரத்தான் செய்வாங்க. இது கட்சி ஆஃபீஸு, கட்சி ஆஃபீஸில் 200 பேர் உட்காந்துருக்கலாம். அங்கே போய் உட்காருங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் வருவாங்க. இப்போ வேலைச்சேரிக்கு அங்கே வந்துட்டாங்க. அவங்கள பார்க்க முடியாது, நான் தாண்டி குதிக்க முடியாது, வண்டியில் ஏற முடியாது, அவங்கள கடந்து தான் வரணும். இப்போ அவங்களெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு அவங்களோட நின்று அவங்க குறையெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்காக 4 பேர்கிட்ட ஃபோனில் பேசி செய்ய வேண்டிய வேலையை ஏற்பாடு செஞ்சு முடிச்சுட்டு இங்கே வந்து சேர இவ்வளவு நேரம் ஆகிவிட்டு, சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை வெளிப்படையாக பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப முன்னாடியே எங்கே காணும் முகூர்த்த நேரம் ஆச்சு, எங்கே பொண்ணுக்கு ரெடி, மாப்பிள்ளை ரெடி, நடத்தி வைக்கிறவர் ஆளை காணும், நீங்கள் டென்ஷனில் இருப்பீங்க. ஆனால் நான் அங்கே என்ன டென்ஷனில் இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. இதுதான் பொது வாழ்க்கை. ஆகவே நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு
மணமக்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.